தமிழ்நாடு மக்கள் கொடுக்கும் ₹1 வரி பணத்தில் வெறும் 28 பைசா மட்டுமே மத்திய அரசு திருப்பிக் கொடுப்பதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா சென்னையில் நடைபெற்றது. அப்போது பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், இதுவரை ஏற்பட்ட பேரிடர்களுக்கு நிவாரண நிதியாக மத்திய அரசு 1 பைசா கூட வழங்கவில்லை என குற்றம் சாட்டினார். நிதி பகிர்வு நம்ம ஒன்றிய அரசுக்கு ஒவ்வொரு தமிழனும் நாம கட்டுற ₹1 நமக்கு திருப்பி ஒன்றிய அரசு எவ்வளவு கொடுக்குது? வெறும் 28 பைசா. இனிமே நம்ம ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை இப்படியே கூப்பிடலாம், திரு 28 பைசா மோடி. வெறும் 28 பைசா தான் நம்ம கொடுக்கிறார். பாஜகவில் இணையும் அதிமுக எம்எல்ஏக்கள் இபிஎஸ் ஓபிஎஸ் ஆக கூட இருக்கலாம் என உதயநிதி கூறினார். பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு மாலைக்குள்ள 2 அதிமுக எம்எல்ஏக்கள் வராங்களா பாருங்க அப்படின்றாங்க. அதிமுக தலைவர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு 3 மணிக்குள்ள 2 பிஜேபி தலைவர்கள் பிஜேபி எம்எல்ஏக்கள் எங்க கிட்ட வந்து சேர போறாங்க அப்படின்றாங்க. எதுக்கு போய் சேர்ந்துக்கிட்டு? ரெண்டுமே ஒண்ணுதானே. எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. பாஜக தலைவர் சொல்லிட்டு இருக்காங்க, 2 பேர் வராங்க அதிமுக இருந்து 2 எம்எல்ஏக்கள் வர போறாங்க, அது ரகசியமா வச்சிருக்கோம் அப்படின்னு. அந்த 2 பேர் ஓபிஎஸ் இபிஎஸ் கூட இருக்கலாம். புதிய கல்விக் கொள்கை மூலம் தமிழை முடக்க மத்திய அரசு முயற்சிப்பதாகவும் அமைச்சர் உதயநிதி தெரிவித்தார். சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்ய உயர்கல்வித்துறை மீண்டும் கடிதம் அனுப்பியுள்ளது. விதிகளை மீறி கல்வி நிறுவனம் நடத்திய புகாரில் கைதான சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். தனி நிறுவனங்களை தொடங்கியது, தனியார் நிறுவனத்திற்காக அரசு செலவில் அலுவலர்களை பயன்படுத்தியது உள்ளிட்ட குற்றச்சாட்டில் போலீசார் இந்த நடவடிக்கையை எடுத்தனர். இந்த நிலையில் ஏற்கனவே பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் தங்கவேலுவை பணியிடை நீக்கம் செய்ய உயர்கல்வித்துறை செயலாளர் கடிதம் எழுதிய சூழலில் தற்போது மீண்டும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. அதன்படி பல்கலைக்கழக பதிவாளரை பணியிடை நீக்கம் செய்து அறிக்கை தர துணைவேந்தருக்கு உயர்கல்வித்துறை செயலாளர் கடிதம் எழுதியுள்ளார். பதிவாளர் செய்த அனைத்து முறைகேடுகளின் ஆதாரங்களும் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு உயர்கல்வித்துறை அனுப்பிய கடிதத்தை 2 வாரங்களாகியும் துணைவேந்தர் ஜெகநாதன் செயல்படுத்தாதது குறிப்பிடத்தக்கது. காரைக்குடியில் நண்பர் கொடுத்த சால்வையை வாங்கி தூக்கி எறிந்ததற்கு நடிகர் சிவக்குமார் மன்னிப்பு கோரியுள்ளார். காரைக்குடியில் பழ கருப்பையாவின் நூல் வெளியீட்டு விழாவிற்கு பிறகு முதியவர் ஒருவர் தந்த சால்வையை வாங்கி நடிகர் சிவக்குமார் தூக்கி எறிந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்நிலையில் சால்வையை தந்தது அவரது நண்பரான கரீம் என்றும், சிவக்குமாருக்கு சால்வை தருவது பிடிக்காது என்று தெரிந்தும் ஆர்வத்தில் அவர் சால்வையை கொடுத்ததாகவும் தகவல் வெளியானது. இந்த சூழலில் நடந்த சம்பவத்திற்கு நண்பர் கரீமுடன் சேர்ந்து வீடியோ வெளியிட்டு வருத்தம் தெரிவித்துள்ளார் நடிகர் சிவக்குமார். இந்த காரைக்குடி சால்வை மேட்டர் பார்த்துருப்பீங்களே, இவரு யாரோ எவரோ இல்லை, என் தம்பி, 50 ஆண்டு கால நண்பர். பொதுவாக நிகழ்ச்சிகளில் எனக்கு யாராவது சால்வை பார்த்து வந்தாங்கன்னா அதை திருப்பி அவனுக்கே போத்திடுவேன். சால்வை போத்திக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. சால்வை போடுற பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த மனுஷன் கையை சால்வை வச்சு நின்றுருக்கேன். ஆனா நான் சால்வை எடுத்துட்டு போனதே தப்பு தான். தெரிஞ்சுக்கிட்டே சால்வை கொண்டு வந்தது அவரு பண்ணது தப்புன்னா, பொது இடத்துல அந்த சால்வை வாங்கி கீழே போட்டது நான் பண்ணது தப்பு தானே. ஐ ஃபீல் சாரி. அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். தற்போது வருத்தம் தெரிவித்ததன் மூலம் சால்வை பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் நடிகர் சிவக்குமார்.